வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைக்கும். ஆனால் இந்த வீடியோவை பார்க்கும் முன் நம் இந்திய தமிழ் சினிமாவில் பழம்பெரும் இயக்குநர்களில் ஒருவர் நம்முடைய மணிரத்னம். இந்த மணிரத்னத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க மீண்டும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இயக்குநர்களில் சிகரம், இமயம் இப்படி பல இயக்குநர்களுக்கு ஒரு வட்டப்பேரோ இல்ல ஒரு பட்டப்பேரோ வைத்திருப்பார். ஆனால் இந்த மனிதருக்கு ஒரு பட்டப்பேருண்டா அல்லது ஒரு வட்டப்பேருண்டா? நிச்சயம் இவருக்கு வட்டப்பேர் மட்டும்தான் இருக்கிறது. அதாவது மணிரத்னத்தை மணி சார் என்று சொல்கிறார்கள் சுரக்கி. இவருடைய சினிமா கரியர்கள் இன்னைக்கு வளர்ந்து கொண்டே வருகிறது. இன்னைக்கும் அவருடைய படங்கள் ஹிட் கொடுத்து கொண்டிருக்கும் அளவில் பொன்னியின் செல்வன் வரைக்கும் தொடர்கிறது அவருடைய சினிமா வாழ்க்கை. சினிமா சரித்திரங்களில் எடுத்துக்கொண்டால் மணிரத்னம் எந்த அளவுக்கு ஒரு சினிமாவை எடுக்கக்கூடியவர் என்றால், உண்மையில் பல இயக்குநர்களில் பல நடிகர்களிலும் பல படங்களிலும் வித்தியாசம் காட்டக்கூடிய ஒரே இயக்குனர் என்றால் அது நம் மணிரத்னம் ஒரு ஆளாகத்தான் இருக்க முடியும். எதற்கு அப்படி சொல்றேன்னா, அன்னைக்குள்ள காலகட்டத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை பார்த்து கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு கலர் படங்கள் வந்த பிறகு கலர் படம் என்று நமக்கு அதிர்ச்சியாக்கினோம். அதன் பிறகு கலர் படம் தான் இங்கே சூட் ஆகும், கலர் படம் தான் பயங்கர வெற்றி படமாக அமையும், இடங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது என்று பல வண்ணங்களில் நமக்கு பேச ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு சினிமாவை கலர் படம் வந்த பிறகு மாநிலத்தில் கொடுக்க முடியுமா? அந்த மாநிலம் சினிமாவாக கொடுக்கும் போது அந்த கருப்பு மாநிலமாக சேர்ந்த ஒரு சினிமாவாக கொடுத்து அதை கிட்டடிக்க முடியுமா என்று பார்த்தால் அது நம் மணிரத்னம் தவிர வேற எந்த இயக்குனரும் இல்லை. அப்படித்தான் மணிரத்னம் படங்கள் மாநிலமாக இருக்கும். அந்த மாநிலம் வடிவில் படத்தை கொடுப்பார். ஆழ்ந்தமான கருத்துக்களை, சிந்தனைகளை உள்ளே புகுத்துவார். கடைசியில் படமே கிட்டடிக்க வைக்குவார். தேசிய விருதுகளை வழங்குவதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் மணிரத்னம் படங்கள் நமக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே பார்த்திருக்கிறோம். அஞ்சலி, ரோஜா, அஞ்சலி, நாயகன் இப்படி பல படங்கள், விருதுக்காக போராடிய படங்கள், நிறைய படங்கள் அவருடைய சொந்த படங்களாக இருக்கிறது. அத்தனை படங்கள் வரிசையில் பெரிய ஒரு சாதனை இயக்குனரில் மணிரத்னம் மிகையல். அப்படித்தான் இருந்தது. ஆனால் அவருக்கு இன்னொரு பெருமையும் அவருக்கு இருக்கிறது. அந்த பெருமை உங்களுக்கு தெரியும், ஆனாலும் என்னால் சொல்ல முடியாமல் இருக்க முடியவில்லை. இன்னைக்கு ஆஸ்கார் அவார்டுகளை அள்ளிய, ஆஸ்கார் விருதை பெற்ற நம் AR ரஹ்மான் ஒற்றை தமிழன் அவரை வளர்த்து விட்டது, அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி விட்டது என்றால் ஒரே இயக்குனர் என்ற பெருமை மணிரத்னம் இருக்கும் அல்லவா? ஆனால் அதை வளர்த்து விட்ட பெருமையை அவர் காட்டவில்லை என்றால் நமக்கு பேச வேண்டும் அல்ல என்பதற்கான இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதனால் தான் இன்று வரைக்கும் மணிரத்னத்தை அவர் காலம் முழுவதும் சாகும் வரை மறக்க முடியாத ஒரு மனிதராக மாற்றமடைந்திருக்கிறது. அப்படித்தான் ரோஜா முதல் தொடங்கிய நம் AR ரஹ்மான் இசையில் இன்னைக்கு ஆஸ்கார் விருதுகள் அடைந்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். அதற்கான முக்கிய காரணம் நம் மணிரத்னம் ஒரு ஆள் மட்டும்தான். அவருடைய படங்களில் AR ரஹ்மான் மியூசிக் மட்டுமே இருக்கும். அப்படித்தான் மியூசிக்கின் வாய்ப்பை கொடுத்து படங்களில் இசையமைக்க கற்பனை கலந்த பல வரிகளை கொடுத்து இன்னைக்கு ஆஸ்கார் விருதை பெற வேண்டிய அளவில் AR ரஹ்மானை இந்த அளவுக்கு உசத்தி வைத்த சினிமா வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை, அவர் கெரியரில் ஒரு பங்காக இன்னைக்கு மணிரத்னம் இருப்பார். அதனால் மணிரத்னத்தை அவர் சாகும் வரை மறக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இன்னைக்கு மணிரத்னம் இருக்கிறார். மணிரத்னம் படங்களை பற்றி பேசினால் நமக்கு சொல்லவே மாளாது. அவரை 100 படம் எடுத்தால் நிச்சயம் 10 படங்கள் தான் அதில் தோல்வி அடை. அப்படித்தான் அவருடைய படங்கள். ஆனால் இன்னைக்கு அவர் 100 படங்கள் எடுத்திருக்க முடியாது. இருந்தாலும் அவருடைய படங்கள் வரிசையில் பல படங்கள் தேசிய விருதுகளும் அள்ளிய படங்களா தான் இருக்கும். யதார்த்தங்களை ஒரு கமர்ஷியல் சினிமாவுகளை திரைக்கு ஆரம்பத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கதை அம்சத்தோடு கொண்டு வந்தது மணிரத்னம் ஒரு ஆள் மட்டும்தான். பாரதராஜாவை எடுத்துக்கொண்டால் கிராம கதை, பாலச்சந்திரை எடுத்துக்கொண்டால் குடும்ப கதை, மணிரத்னை எடுத்துக்கொண்டால் நம் மாற்று கருத்து கதைகள் என்று பல வடிவங்களில் சினிமாவை கொடுத்தவர் தான் மனிதர். இவரை நமக்கு பாராட்டாமல் இருக்க முடியாது. அவருடைய படங்கள், இவருடைய வரிசையில் அவருடைய படங்கள் தான் நமக்கு பேசும். அப்படித்தான் பல சினிமாவுகள் இன்னைக்கு அவர் பல வெள்ளி விழா சினிமாவாக கொடுத்தவர் தான் நம்முடைய மணிரத்னம். இன்று வரையும் அப்படித்தான் இருக்கிறது. அன்று முதல் இன்று வரை இயக்குநர்களாக பெரிய ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்க ஒரே இயக்குனர் என்றால் நம் மணிரத்னத்தை தவிர வேற யாரும் கிடையாது. அப்படித்தான் இன்றைக்கு பொன்னியின் செல்வன் வரைக்கும் 4 விருதுகளை அடைய வேண்டிய சூழலுக்கு
கொண்டு வந்து சினிமாவை சேர்த்திருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. இப்பேற்பட்ட சினிமா உலகில் இருக்கும் சில டைரக்டரால் மட்டும்தான் இப்பேற்பட்ட சாதனைகளுக்கு சொந்தங்களாக இருக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கும் மனிதத்தனத்தை பற்றி ஒரு வார்த்தை அல்ல, பல வார்த்தைகள் நமக்கு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை தயாரிப்பாக உங்களுக்கு முன்னெடுத்திருக்கிறேன். அனைவருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மனிதத்தனம் ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு